இன்றைக்கி வந்து நம்ம வஞ்சர மீனில் ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து வஞ்சர மீன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது வந்து நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணுறதுக்கு இந்த ஐட்டம். கொஞ்சம் மல்லி, ஒரு 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூனு சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 வத்தல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், இஞ்சி போடாதீங்க, பூண்டு மட்டும் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் கொஞ்சம் தேவை, சால்ட்டு கொஞ்சம். இப்போ வந்து நம்ம இந்த ஐட்டத்தை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணுவோம். கடை சூடாயிடுச்சு. இப்போ வந்து மல்லி போடுவோம். சுருக்கமாக இருக்கிறதுனால எல்லாம் மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். சோம்பு, ஜீரகம், இப்போ வத்தல் போட்டுக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்குவோம். மீன் ரோஸ்ட்னால நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கிடுவோம், பேஸ்ட் வேண்டாம். பவுடர் பண்ணி அதை போட்டு அதில் பரட்டிக்கணும். லைட்டாக வறுத்தா போதும். இப்போ வந்து நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கிடுவோம். மிக்சியில் ஓட விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வறுத்த ஐட்டத்தெல்லாம் நல்லா ஓட விட்டு மிக்சியில் ஓட விட்டு பவுடர் பண்ணியாச்சு. இதை இப்போ போட்டு எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேஸ்ட் பண்ணணும். அதனால் அப்போ அதை பவுடர் பண்ணணும்னு சொன்னேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிடுவோம், பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் சோயா சாஸ் விட்டுக்குவோம். லைட்டாக விடணும், ரொம்ப விட்டுறக்கூடாது. சோயா சாஸ் விட்டு இந்த ஐட்டத்தை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். சால்ட்டு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சோயா சாஸ் விட்டுக்குவோம். ரொம்ப விடாதீங்க, கொஞ்சம் சுருக்கமாகவே விட்டு. இது வந்து ஏன் சோயா சாஸ் விடுறோம்னா, நம்ம வந்து பொரிக்கும்போது மற்ற மீன்கள் பொரிப்போம்ல, அதை விட இது டேஸ்ட் கொஞ்சம் அருமையாக இருக்கும், வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் சோயா சாஸ் விடுறது, வித்தியாசமாக இருக்கும் மற்றதை விட. அதனால் கொஞ்சம் சோயா சாஸ் விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து மீனில் போட்டு பிரட்டி எடுத்துக்குவோம். இப்படி நல்லா அப்ளை பண்ணி நல்லா இப்படி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிடுவோம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காகத்தான் சோயா சாஸ் விட்டுருக்கோம். சோயா சாஸ் விட்டு செய்து பாருங்கள். எவ்வளவோ மீன் பொரிச்சிருப்போம், வேறு மாதிரி பொரிச்சு வச்சுருப்போம். இப்போ வந்து நம்ம சாஸ் விடுறதுனால இதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் சாஸ் விட்டு கொஞ்சம் பொரிச்சு காட்டுறோம். நல்லா அப்ளை பண்ணிடுங்க, ஒரு இடம் விடாமல் அப்ளை பண்ணி இதை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்செடுப்போம். பாருங்கள், இதே மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைங்க. வேறு இதில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும்.
டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதனால தான் இப்போ சாஸ் விட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு 1/2 hour அப்படியே மூடி எடுத்து வச்சுருவோம். உள்ளே வச்சுருவோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வஞ்சரா மீனை நல்லா மசாலா அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் 1/2 மணி நேரம். இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துருவோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். கொஞ்சம் ஆயில் விட்டதுனால கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இப்போ எடுத்து வைப்போம். ஆயில் சூடாகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எடுத்து வைப்போம். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு பொரிச்சு எடுப்போம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சைடில் அப்படி விட்டுக்குருவோம். ஆயில் கிடக்கு, நிறைய ஆயில் கிடக்கு, அதனால் லைட்டாக விட்டுருக்கேன். இதை வந்து திருப்பி போடுவோம். நம்ம வந்து தோசைக்கல்லையும் பொரிச்சு எடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். நான் வந்து தோசைக்கல்லில் வேறு ஐட்டம் வச்சுருக்கிறதுனால இதில் பாத்திரத்தில் போட்டு பொரிச்சு எடுக்கேன். மீன் வெந்துருச்சு நல்லா. இதே மாதிரி அடுத்தடுத்து பொரிச்சு எடுத்துக்கிடுவோம் மற்றதையும். வஞ்சரம் மீன் ஃபிஷ் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.